கடவுள் எப்பொழுதுமே எங்களுடைய செபத்துக்கு பதில் தருகிறாரா, அல்லது சில நேரத்தில் தருகிறாரா, அல்லது எப்பொழுதும் தருகிறாரா? அதை பற்றி பார்க்க போகின்றோம். சரி, அப்ப இதுல கடவுள் எப்போதும் எங்களுடைய செபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா? 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால் 14 15 வரை உள்ள இறை வார்த்தைகள். நாம் கேட்பது கடவுளுடைய திருவுள்ளத்துக்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கின்றார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்க்கின்றார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. சரி, யோவான் எழுதும்போது என்ன சொல்றார் என்றால், கடவுள் நாங்கள் என்ன சுபம் செய்தாலும் அதை கேட்கிறார். அவரிடத்திலிருந்து நாம் கேட்கிறதை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்திலே அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற சுபங்களை நாம் செய்வோமாக இருந்தால் அவர் அந்த சுபத்துக்கு பதில் அளிக்கின்றார். ஸோ அதை தான் இதிலே நம்மால் வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அதுல அந்த 2 விடயத்தை நீங்கள் பார்க்கலாம். அதாவது அவருடைய திருவுள்ளத்துக்கு ஏற்க செபிப்பது, அல்லது நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்க்கின்றார். ஸோ அதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு உறுதி, ஒரு பதில், ஒரு நம்பிக்கை. நாம் ஆண்டவரிடத்துல எதை வேணுமென்றாலும் நான் கேட்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. கடவுள் அந்த செபத்துக்கு செவி சாய்க்கின்றார். இப்ப இதுல அவர் செவி சாய்த்தாலும் எங்களுக்கு பதில் கிடைப்பது எவ்வாறு கிடைக்கிறது? ஸோ அது இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ அதை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். ஸோ அதுல அப்ப நாங்கள் முதலாவது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கடவுள் எப்பொழுதும் அவர் நமக்கு பதில் அளிக்கின்றார். அவர் பதில் அளிக்கின்ற விதத்திலே 3 விதம் உண்டு. சரியா, 3 விதத்திலே அவர் நமக்கு பதில் அளிக்கின்றார். ஒன்று பார்த்தீர்கள் என்றால், ஆம் என்று பதில் அளிக்கின்றார். நாங்கள் கேட்ட உடனேயே அதற்கு ஓகே, இது உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்ட்டு உடனேயே பதில் தருகின்றார். ஸோ அந்த விண்ணப்பம் அது எங்களுக்கு அந்த நேரத்திலே கிடைக்க வேண்டிய ஒரு விண்ணப்பமாக இருக்கலாம், அல்லது அந்த விண்ணப்பம் கடவுள் விரும்புகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் கேட்டதாக இருக்கலாம், அல்லது அந்த நேரம் உடனடியாக எங்களுக்கு தேவையா இருக்கலாம். அப்ப கடவுள் ஆம் அப்படின்ட்டு உடனே பதில் சொல்லுகிறார். 2வது பார்த்தீர்கள் என்றால், அவர் இல்லை அப்படி என்று பதில் தருவார். இந்த செபத்துக்கு பதில் இல்லை, தர முடியாது. ஸோ அதற்கு ஏன் அவ்வாறு அவர் இல்லை அப்படின்னு பதில் சொல்லுகிறார்? அப்படி என்றால், அந்த விண்ணப்பம் நாம் கேட்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு நலம் தராது, அது உதவியாக இருக்காது அப்படின்னால் கடவுள் அதுக்கான பதில் நமக்கு கிடைக்காது. 3வது பதில் பார்த்தீர்கள் என்றால், காத்திருங்கள் அப்படி என்று பதில் சொல்லுவார். சரியோ, இந்த 3 விதத்திலே தான் கடவுள் எல்லாருடைய செபத்துக்கும் பதில் கொடுக்கின்றார். காத்திருங்கள். காத்திருங்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீ கேட்பது எனக்கு தெரிகிறது, அது உனக்கு தேவை என்றும் தெரிகிறது, ஆனால் அது இப்பொழுது தேவையல்ல, அதுக்கு ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரம் நான் அதை தருவேன், அதுவரை பொறுமையா இருக்க வேண்டும் என்று. சரியோ, ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா சில விண்ணப்பங்கள் எங்களுக்கு உடனடியாக கிடைக்குது, சில விண்ணப்பங்கள் கிடைக்கிறதே இல்லை, சில விண்ணப்பங்கள் காலம் தாமதித்து கிடைக்கின்றது. ஸோ இவ்வாறு இந்த 3 விதத்திலே கடவுள் பதில் அளிக்கும் பொழுது, நாங்கள் இந்த ஒரு விண்ணப்பத்துக்காக செபிக்கும் பொழுது அதிலே நாங்கள் எவ்வாறு எங்களுடைய ஆன்மீகத்தை நாங்கள் இப்பொழுது வளர்த்தெடுக்க வேண்டும், இவ்வாறு நாங்கள் செபிக்கும் பொழுது எவ்வாறு நாங்கள் இந்த காலங்களில் அதாவது ஆம் என்றா அல்லது இல்லை என்று வந்தால், அல்லது காத்திருங்கள் என்ற ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால், இந்த நாட்களில் நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்பதை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். ஸோ அதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எங்களுடைய செபத்துக்கு பதில் கிடைக்காத போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. எங்களுக்கு உடனே பதில் கிடைத்த உடனே நாம் என்ன செய்வோம்? உடனே நன்றி சொல்ல விரும்புவோம், சாட்சி சொல்ல விரும்புவோம், எல்லாருக்கும் அதை சொல்லுவோம், கடவுள் இதை செய்தார், கடவுள் எனக்கு சந்தித்தார். அப்ப நாமவே எங்களுக்குள்ளேயே கூட ஒரு சில நேரத்திலே உள்ளான ஒரு பெருமையை வளர்த்துக்கொள்வோம். கடவுள் இதெல்லாம் தரன்றால் நான் கடவுளுக்கு உண்மையா இருக்கிறேனாக்கும், கடவுளுக்கு சரியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனாக்கும் அப்படின்ட்டு நாமவே உள்ளுக்குள்ளே
அந்த பெருமைப்படக்கூட சில நேரம் செய்து விடலாம். ஆனால் பதில் எங்களுக்கு கிடைக்காத நேரத்தில் நாம் என்ன செய்வது? இங்கேதான் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தொடர்ச்சியாக எவ்வாறு அந்த விசுவாச பயணத்தில் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பது இங்குதான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று. முதலாவது பார்த்தீர்கள் என்றால், எங்களுக்கு ஒரு விண்ணப்பம் உடனடியாக கிடைக்கவில்லை அப்படி என்றால், இறைவன் சில நேரத்தில் எங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கின்ற ஒரு நேரமாக அது இருக்கலாம். கடவுள் எங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கின்ற ஒரு நேரமாக இருக்கலாம். அதைதான் யாக்கோபு 1 அதிகாரத்திலே 3வது இறைவார்த்தையிலே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். இறைவனிலே நாங்கள் நம்பிக்கையா இருக்கின்றோம். அந்த நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது எங்களுடைய மன உறுதி இன்னும் உறுதியாக மாற்றப்படுகிறது. மன உறுதி உண்டாகும் என்று சொல்லுகிறார். சில நேரத்தில் எங்களுக்கு கேட்கின்ற ஒரு பதில் எங்களுக்கு உடனடியாக கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் சோர்ந்து போய் விடக்கூடாது. அதே நேரத்தில் ஏன் கிடைக்கவில்லை, ஏன் கிடைக்கவில்லை, ஏன் கிடைக்கவில்லை என்று நாம் மனதை குழப்புவதற்கு பதிலாக ஆண்டவர்களையே நாங்கள் தங்கி இருக்கவும், இறைவனுக்கு நன்றி சொல்லவும், இறைவன் ஏற்ற நேரத்தில் எனக்கு அதை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையில் வளருவதும் தான் மிக முக்கியம். இவ்வாறு இறைவன் சில நேரத்தில் எங்களுடைய நம்பிக்கை இதன் வழியாக தான் சோதிப்பார். நாம் செபிக்கிறோம், எண்ணம் கிடைக்கவில்லை, இன்னும் நிறைய கஷ்டம் இருக்கிறது, துன்பமா இருக்கிறது, பிரச்சனையா இருக்கிறதே. அந்த சூழலிலும் நாங்கள் இறைவனிலே நம்பிக்கையா இருக்கிறோமா, இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கிறோமா, இறைவனுக்கு உண்மையா இருக்கின்றோமா, இதை இறைவன் பார்க்கிறான். இதை பார்ப்பதன் வழியாக நாங்கள் எதை கேட்டோமோ அதை விட பன்மடங்கு ஆசீர்வாதத்தை பதிலை எங்களுக்கு இறைவன் கொடுத்து வழி நடத்துவார். இந்த பீரியட்லேயே நிறைய பேர் தோற்று போய் விடுவோம், பின்வாங்கி போய் விடுவோம். கேட்கவில்லை, கிடைக்கவில்லையே, அப்ப நாங்க எங்களுடைய வழியில போய் பார்ப்போம், அதை செய்து பார்ப்போம், இதை செய்து பார்ப்போம். அதுக்கு பிறகு இறை வழிபாடுகளிலே பங்கு பெறாமல் நாம் வேறு விடயங்களிலே பங்கு பெற ஆரம்பித்து விடுவோம், சோர்ந்து போய் விடுவோம். அப்ப நம்முடைய விசுவாசத்தை அங்கு இறைவன் பார்க்க முடியாமல் போகிறது. 2வது பார்த்தீர்கள் என்றால், கடவுள் சில நேரத்திலே எங்களுக்கு நாம் ஒரு விண்ணப்பத்தை கேட்ட உடனே அதற்கான பதிலை அவர் அனுப்புகிறார், அல்லது மறைவாக அவர் அதற்கான ஒரு பதிலை செயலாற்றி கொண்டிருக்கின்றார். ஆனால் அது எங்களுடைய கரங்களிலே கிடைப்பதற்கு சில தடைகள் இருக்கிறது. அதை நான் இந்த தானியேல் 10 அதிகாரத்திலே 12 to 14 வரைக்கும் அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் பார்க்கலாம். தானியேல் 10 அதிகாரத்திலே 12 to 14 வரைக்கும். இங்கே தானியேலுக்கு நடந்த ஒரு சம்பவத்தில் இருந்து நாங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய செபம் சில நேரத்தில் ஏன் தாமதிக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது, தானியேல் அஞ்ச வேண்டாம், உய்த்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு என் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுக்கு ஏற்ப இதோ நான் வந்துள்ளேன். பாரசீக நாட்டின் காவலானாகிய தூதன் 21 நாள் என்னை எதிர்த்து நின்றான். அங்கே பாரசீக அரசர்களோடு நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர்களுள் ஒருவராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார். உன் இனத்தாருக்கு இறுதி நாட்களில் நடக்கவிருப்பதை உனக்கு உணர்த்துவதற்காக நான் உன்னுடன் வந்தேன். இந்த காட்சி நிறைவேற இன்னும் நாட்கள் பல ஆகும் அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது இதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால், தானியேல் செபித்த உடனே இறைவன் இறை தூதர் வழியாக அவருக்கு வேண்டிய பதிலை அனுப்புகிறார். அந்த இறை தூதர் பதிலை கொண்டு வரும் பொழுது இங்கு பாரசீக அரசரோடு போராடினேன் அப்படின்னு சொன்ன, அதாவது அங்கு பார்த்துக்கிட்டா அந்த பதில் தானியேலுக்கு கொண்டிருக்கும் பொழுது அங்கே சாத்தான் அந்த பதில் தானியேல் இடத்துல வராதபடி அந்த தேவதூதனோடு போராடுகிறான். அப்ப 21 நாட்கள் அந்த போராட்டம் நடக்கிறது. அதுக்கு பின்பு இறைவன் என்ன செய்கிறார் என்றால், மிக்கேல் தூதனை அனுப்புகிறார். அவர் அனுப்பின தூதருக்கு துணையாக மிக்கேல் தூதனை அனுப்பி, இப்ப மிக்கேல் தூதன் அங்கு அந்த சாத்தானோடு போராடி அதுக்கு பின்புதான் அந்த பதில் தானியேலுக்கு வருகிறது. முதல் நாள் தொடங்கி தானியேலுடைய செபம் கேட்கப்பட்டாயிற்று. ஆண்டவர் சொல்றார், உன்னை தாழ்த்தி செபித்த முதல் நாளிலேயே உன்னுடைய செபம் கேட்கப்பட்டு அதுக்கான பதில் அனுப்பப்பட்டது. ஆனால் அது உன்னிடத்திலே உடனடியாக சேர முடியாமல் போனது. என்றால் பதில் வரும் பொழுது
அங்கு வந்து அந்த பதிலை நாங்கள் பெறாதபடி சாத்தான் வந்து தடுக்கிறான். அப்படி தடுக்கும் பொழுது அங்கு ஒரு போராட்டம் நடக்கிறது. அது நமக்கு தெரிகிறது இல்லை, நம்முடைய ஆண்மைய எங்களுடைய எங்களுடைய மனித கண்களுக்கு அது தெரிவதில்லை. சில நேரத்திலே எங்களால் அது புரிய முடியாது. ஆனால் அங்கு ஒரு போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்துக்கு பின்பு அந்த பதில். அப்ப 21 நாட்கள் அவர்கள் தாமதித்ததுக்கு என்ன காரணம் என்றால், அங்கு இடையில ஏற்பட்ட ஒரு போராட்டம். அப்ப இந்த 21 நாட்களிலேயே தானியேல் வந்து நான் செபித்தேன், எனக்கு பதில் கிடைக்கவில்லையே அப்படின்ட்டு அவருடைய நிலையை அவர் மாற்றி இருந்தார், அல்லது அந்த நம்பிக்கையை அவர் கைவிட்டு இருந்தால் அங்கு வந்து சாத்தான் வென்றிருப்பான். அந்த பதில் தானியேலுக்கு கிடைத்திருக்காது. சோ இது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற சம்பவங்கள் உண்டு. சில நேரத்திலே எங்களுக்கு வேண்டிய ஒரு பதில் கிடைப்பதற்கு சாத்தான் விடாமல் தடுத்து நிற்கிற ஒரு சூழலை பார்க்கலாம். அதனாலதான் சில நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், செபத்திலே வளருவதற்கு நிறைய படிகள் உண்டு. வெறும் தாரும் அல்லது இது நடக்கட்டும், ஆண்டவரை இதை செய்யும் என்ற செபம் மட்டும் போதாது. காலப்போக்கிலே நீங்கள் ஆன்மீகத்திலே வளரும் பொழுது எவ்வாறு எங்களை எதிர்த்து நிற்கிற தீமையை செபத்தினால் விரட்டுவது, அல்லது எங்கள் மேல் இருக்கிற கட்டுக்களை எப்பொழுது நாம் எப்படி செபத்தினால் உடைப்பது என்று நாம் அதிலே வளர்ந்து வரும் பொழுது அது நமக்கு இன்னும் உதவியாக இருக்கின்றது. சரியோ? சோ அதனால இரண்டாவது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இறைவன் எங்களுக்கு பதில் தந்தாலும் அந்த பதில் நமக்கு கிடைக்க முடியாதபடி அங்கே சாத்தான் போராடி கொண்டிருக்கின்றான். அப்படி போராடி கொண்டிருந்தாலும் இறைவன் அந்த பதிலை எங்களிடத்திலே கொண்டு வருவதற்காக செயலாற்றி கொண்டே இருக்கின்றார். அப்ப மிக்கேல் தூதனை ஆண்டவர் திருப்பி அனுப்பியது போல இறைவன் அந்த பதில் எங்களுக்கு கிடைப்பதற்காக செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதுக்கு பின் பார்த்தீர்கள் என்றால், இல்லை என்ற பதிலை எவ்வாறு புரிந்து கொள்வது? கடவுள் நமக்கு ஒரு விண்ணப்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம், கடவுள் அந்த விண்ணப்பம் உனக்கு தர முடியாது, அந்த விண்ணப்பம் கிடைக்காது அப்படி என்றுட்டு நமக்கு கிடைக்காமலேயே ஒரு விண்ணப்பம் போய்கொண்டிருக்கிறது, கிடைக்கவில்லை அப்படி என்றால் அதை எவ்வாறு புரிந்து கொள்வது? அதுவும் வந்து மிக மிக முக்கியமான ஒன்றாகும். முதலாவது நாம் அதில் அறிந்து கொள்ள வேண்டும், கடவுள் எங்களுடைய விண்ணப்பம் ஒன்றுக்கு பதில் தரவில்லை என்றால் அது எங்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை அல்ல, அது எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பாதுகாப்பு அப்படி என்று அறிய வேண்டும். சரியோ? அதனாலதான் சில நேரத்தில் நாங்கள் ஒரு விடயத்துக்காக மன்றாடும் பொழுது நாங்கள் எவ்வாறு செபிக்கிறோம் என்றால், ஆண்டவரே இது எனக்கு விருப்பமா இருக்குது, ஆனாலும் நான் விரும்புவது எனக்கே அது தெரியாமல் தீமை விளைவிக்குமாக இருந்தால் ஆண்டவரே அதை எனக்கு நீர் தராமல் தடுத்து நிறுத்திவிடும் என்று நாங்கள் சில நேரத்திலே செபிக்கிறோம். சரியோ? ஏன் அவ்வாறு செபிக்கிறோம் என்றால் எங்களுக்கு தெரியாது அது நாங்கள் கேட்கிறது எங்களுக்கு உண்மையிலேயே நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா என்று எங்களுக்கு தெரியாது. அதனாலே அவ்வாறு செபிக்க வேண்டும். பொதுவாக அந்த பார்ட்னர் சூஸ் பண்ணும் பொழுது எல்லாம் இந்த செபங்கள் மிக முக்கியம். நாம் வந்து ஒருவரை விரும்புவோம், அதுதான் எங்களுக்கு கிடைக்கணும் என்று விடாப்புடியாகவே இருப்போம் ஆண்டவரிடத்துல. ஏன்னா அது காதல் அல்லவா, இதுதான் நமக்கு கிடைக்கணும், இதுதான் நமக்கு கிடைக்கணும். ஆனா அங்குதான் நாங்க வந்து அது போன்ற சில சூழல்கள் வேற வேற விடயங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு விடயம் எங்களுக்கு கட்டாயமா அவ்வளவு விருப்பமா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் மிக தெளிவா இருக்கணும், ஆண்டவரே எனக்கு இது விருப்பமா இருக்குது, ஆனாலும் இது என்னுடைய எதிர்காலத்துக்கு அல்லது என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக தடையாக வருமாக இருந்தால் அன்பின் ஆண்டவரே என்னிடத்திலிருந்து இதை நீர் எடுத்து விடும், இதை எனக்கு தர வேண்டாம், அதை தாங்கிக் கொள்ளும் பலத்தையும் எனக்கு நீர் தந்திரலாம். இந்த செபங்கள் எல்லாம் ஓரளவு அந்த இறைவன் கொடுக்கிற ஞானத்தினால் பரிசுத்த ஆவியின் துணையினால் நமக்கு கிடைக்கின்ற ஒன்றாகும். அதுபோல ஒரு வேலையாக இருந்தால் கூட, ஆண்டவரே இந்த வேலை எனக்கு விருப்பமா இருக்குது, ஆனால் இந்த வேலையினால் எனக்கு தீமை வருமாக இருந்தால் கடவுளே அதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும், அதுக்குள்ளே என்னை போக விடாதையும். சோ இது போன்ற சில விடயங்கள். ஏனென்றால் அது எங்களுக்கு தெரியாது அதனால என்ன தீமை வரும். அப்ப கடவுள் வந்து பாத்தீங்கன்னா இல்லை என்று சில விடயத்தை சொல்லுகிறான், அது எங்களுக்கு பாதுகாப்புக்காகத்தான் அப்படி செய்கிறாரே தவிர மற்றபடி ஒன்றுக்கும் அல்ல. சோ அப்ப கடவுளுக்கு தெரியும், இது உனக்கு என்னில் நீ நம்பிக்கையா இருக்கிறாய், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ஆனாலும் இது உனக்கு வேண்டாம் என்றால் அது நமக்கு கிடைக்கிறது இல்லை. அது ஏதோ ஒரு விதத்துல வந்து
கடவுள் நிறுத்தி விடுவார். அந்த நேரம் மிக கஷ்டமா இருந்தாலும், மனவேதனையாக இருந்தாலும், அதனுடைய பலனை பின்பு நாங்கள் அறிந்து கொள்வோம். அப்பா கடவுளே, அந்த நேரத்தில் நீர் என்னை காத்து கொண்டீரே, உமக்கு நன்றி. அது கிடைக்காதபடி அதை என்னிடத்திலிருந்து நீர் அகற்றி விட்டீரே, உமக்கு நன்றி. சரியோ, அதனுடைய ஆசீர்வாதத்தை பின்புதான் நாங்கள் காண முடிகிறது. சரி, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் தூய பவுல் தன்னுடைய ஒரு அனுபவத்தை இங்கே நமக்கு சொல்லுகின்றார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 8 - 9 வரைக்கும் நான் அதை வாசிக்கிறேன். பவுல் அவருடைய உடல்ல ஒரு நோய் இருக்குது, அதுக்காக மன்றாடுகிறார். அப்ப அவர் என்ன சொல்லுகிறார்? அதை என்னிடமிருந்து நீக்கி விடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலிவின்மையில் தான் வலிமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலிவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் அப்படின்னு தூய பவுல் சொல்றார். அப்ப தூய பவுல் ஒரு விடயத்துக்காக மன்றாடுகிறார். 3 தரம் மன்றாடி கடவுள் இறுதியிலே பவுலோடு பேசி இருக்கிறார். என்ன பேசினார் என்றால், அது அந்த நோய் உன்னுடைய உடல்ல இருக்கும், ஆனாலும் என்னுடைய அருள் உனக்கு போதுமானதாக இருக்கும் அப்படி என்று. அப்ப உடனே பவுல் என்ன சொல்றாரு பாருங்கள், எனக்கு என்னுடைய நோயை விட கடவுளுடைய அருள் தான் எனக்கு முக்கியமாக இங்கு தெரியவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அதனால் நான் என் வலிவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அதாவது எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருப்பதை பற்றி நான் இப்பொழுது பெருமையாக நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த பிரச்சனையாலே தான் நான் அதிகமாக ஆண்டவரோடு நெருங்கி கொண்டே இருக்கிறேன். கடவுளுடைய அருளை நான் அதிகமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். கடவுளுடைய வல்லமை என்னால் பெற முடிகிறது, அல்லது இறைவனோடு நெருங்கி இருப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. இப்ப கடவுள் நோயை குணமாக்கவில்லை, மாறாக அவருக்கு அந்த துன்பத்தோடு கடவுளுடைய அருளை இணைத்து கொடுக்கின்றார். சோ இவ்வாறு சில நேரத்திலே ஆண்டவர் நாங்கள் மன்றாடும் பொழுது அதுக்கு பதில் கொடுக்காமல், மாறாக அதுக்கு சமமாக அவருடைய அருளை, அவருடைய வழிநடத்தலை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். எல்லாமே அப்படி இருக்கும் என்றல்ல, சில விடயங்களை கடவுள் நமக்கு அதை கொடுக்கிறார் என்றால் அப்பதான் நாங்கள் இறைவனோடு நெருக்கமாக இருக்க முடிகிறது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்றால், கடவுள் எங்களுக்கு இல்லை அப்படின்னு பதில் கொடுப்பதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. எங்களுடைய நோக்கங்கள் தவறாக இருக்கும் பொழுது அங்கு கடவுள் அதுக்கு இல்லை அப்படின்னு தான் பதில் கொடுக்கின்றார். நாங்கள் மனித நிலையில் இருப்பதனால் எங்களுக்கு பல விருப்பங்கள் உண்டு. அப்ப அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் நீங்கள் பார்த்திருந்தால் சில நேரத்தில் எங்களுடைய விருப்பங்கள் பிழையாக இருந்தால் அந்த விண்ணப்பங்களுக்கு இறைவன் பதில் கொடுக்கிறது இல்லை. சோ அந்த பிழை என்று வரும் பொழுது அது ஒரு சுயநலமான ஒன்றாக இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமான ஒன்றாக இருக்கலாம். உலக பிரகாரம் என்றால் அதாவது இறைவனை விட்டு நாங்கள் பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழலாக இருந்தால் இறைவன் அதுக்கு அதை தர மறுக்கின்றார் என்றால் அதை கொடுக்கும் பொழுது நாங்கள் தவறி போய் விடுவோம், நாங்கள் இறைவனை விட்டு போய் விடுவோம், அல்லது பாவத்துக்குள்ளே போய் விடுவோம். அதனால இறைவன் அதை கொடுக்க மறுக்கிறார் என்றால் எங்களுடைய நோக்கம் தவறான ஒரு நோக்கமாக இருக்கின்றது. எழுதி வையுங்கள், யாக்கோபு 4:3. அதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை, ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள் அப்படின்ட்டு யாக்கோபு சொல்லுகிறார். சரியா, நீங்கள் அதை கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்குதில்லை, ஏனென்றால் நீங்கள் ஒரு தவறான எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், தவறான ஒரு நிலையை செய்வதற்காக நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு மனித தன்மையிலே அது சரி போல தெரிகிறது. சரியோ, அப்ப நாங்கள் சில நேரத்திலே பார்த்தால் உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஐயோ, அவர்களின் நினைப்பார்களாகவே எனக்கு இது வேண்டும் அப்படின்லாம் நாம் சில நேரம் நினைப்போம். சரியோ, ஆனால் அது கடவுளுடைய பார்வையிலே சரியாக தெரிவதில்லை. அதனாலே யாக்கோபு என்ன சொல்லுகிறார், நீங்கள் கேட்டாலும் பெற்றுக்கொள்வதில்லை, ஏனென்றால் உங்களுடைய நோக்கம் பிழையாக இருக்கின்றது அப்படி என்று சொல்லி. சரி, ஏசாயாவின் நூல் 55:8-9 நான் சொன்னேன் தானே, அதை வாசிக்கிறேன் பாருங்கள். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர்.
மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன அப்படின்னு கடவுள் சொல்லுகிறார். அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இறைவன் சில நேரம் எங்களுக்கு ஒரு பதிலை கொடுப்பதற்கு தாமதிக்கின்றார், அல்லது அவர் எங்களுடைய ஆன்மீக முதிர்ச்சிக்காக அவர் காத்திருக்கின்றார். என்றால் எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய திட்டங்களும் பார்த்தீர்கள் என்றால் மிக குறுகியதாக தாழ்ந்ததாக இருக்கிறது. ஆனால் இறைவன் எங்களை குறித்து ஒரு பெரிய எண்ணம் வைத்திருக்கின்றார். வானத்தை போல அவருடைய எண்ணம் உயர்ந்ததாக இருக்கின்றதா எங்களை குறித்து. அப்ப அவர் என்ன செய்கிறார் என்றால், நாங்கள் அந்த ஒரு உயர்ந்த எண்ணத்துக்குள்ளே கேட்காமல், அந்த உயர்ந்த எண்ணத்துக்குள்ளே வராமல், நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற எங்களுடைய குறுகிய மனப்பான்மையோடு எங்களுடைய முதிர்ச்சி இல்லாத ஆன்மீக நிலையோடு சில விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அப்ப கடவுள் என்ன சொல்கிறார் என்றால், நோ, இப்ப அது உனக்கு கிடைக்காது என்றால் நீ கேட்கிறது எனக்கு தெரியும், ஆனால் அதை பற்றி நான் வைத்திருக்கிற எண்ணம் அது பெரிதாக இருக்கிறது. அந்த நிலைக்கு நீ வளர்ந்து வரும் பொழுதுதான் அதை என்னால் உனக்கு கொடுக்க முடியும், இல்லை என்றால் அதை கொடுக்க முடியாது. அதனால நீ காத்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு. சரியோ? சோ அதன் அடிப்படையிலும் சில நேரம் எங்களுக்கு விண்ணப்பங்கள் ஆண்டுகள் காலங்கள் தாமதித்து கொண்டு வருகின்றது. நாங்கள் விரும்புகிறோம் இன்றைக்கு நடக்கும், ஆனால் இன்றைக்கு அது நடந்து விட்டால் சில நேரம் எங்களுக்கு அதை கையாள தெரியாமல் போய்விடும். அந்த அளவுக்கு ஞானம், அறிவு, திறமை நமக்கு இல்லாமல் இருக்கும். கடவுள் என்ன செய்கிறான், நோ, அது உனக்கு இப்ப தர முடியாது, தந்தா அதனால உன் லைஃபே போயிடும். அப்ப நீ பொறுமையாயிரு, வளர்ந்து வா, அறிவில் வளர வேண்டும், செபத்தில் வளர வேண்டும், ஞானத்தில் வளர வேண்டும், அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற அந்த திறமை உனக்குள் வர வேண்டும். அப்பொழுது நான் உனக்கு வைத்திருப்பது அவ்வளவு பெரியதானதா இருக்கிறது, அதை நான் உனக்கு கொடுப்பேன். அப்ப நீ சிறப்பாக இருக்க முடியும். சரி, அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், எங்களுக்கு இல்லை என்ற பதில் கிடைப்பதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். எங்களுடைய பாவம் அல்லது எங்களுடைய தவறான நடத்தை. இதுவும் எங்களுடைய செபம் கிடைக்காமல் போவதற்கு தடையாக மாறிவிடுகிறது. சோ அதனாலதான் அந்த செபத்திலே முதல்ல அந்த பாவ அறிக்கை செய்கின்றோம், பாவ மன்னிப்பு நாம் கேட்கின்றோம். திருப்பாடல்கள் அல்லது சங்கீதம் 66:18 என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். திருப்பாடல் அல்லது சங்கீதம் 66:18. என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திருந்தேனாகில் என் தலைவர் எனக்கு செவி சாய்த்திருக்க மாட்டார் அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றார். அதாவது என்னுடைய உள்ளத்திலே நான் தீமையானதை வளர்த்து வந்திருப்பேனாக இருந்தால், அந்த தீமையான எண்ணத்தோடையே நான் விண்ணப்பம் செய்து கொண்டிருந்திருப்பேனாக இருந்தால், கடவுள் என்னுடைய செபத்துக்கு பதில் தந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றார். இப்ப சில நேரத்திலே எங்களுடைய பாவம் அல்லது எங்களுடைய தவறான முறை எங்களுடைய செபத்துக்கு தடையை உண்டாக்கலாம். அப்ப அதனாலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், முதல்லையே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றோம். ஆனால் அது இப்போ உதாரணமாக நான் ஒரு விண்ணப்பத்துக்காக செபிக்க போகிறேன், உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன், இன்னொருவருக்காக செபிக்க போகிறேன் என்றால், ஆண்டவரே அவர்களுக்காக நான் செபிக்க போகிறேன், என்னுடைய செபம் உங்களிடத்திலே வர முடியாதபடி என்னுடைய பாவம் இதுக்கு தடையாக இருந்தால் ஆண்டவரே தயவு செய்து என்னை மன்னித்து நான் அவர்களுக்காக மன்றாடுவதை நீர் கேட்டு அவர்களுக்கு அருளும் அப்படின்னு நாங்கள் மன்றாடுறோம். அப்ப கடவுள் என்ன செய்கிறார் என்றால், அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்களுக்காகத்தானே நாம் மன்றாடுகிறோம், இன்னொருவருக்காக. சோ அவர்களுக்கு அதை அவர் கடவுள் வழங்குகிறார். ஆனால் இதே எனக்காக இப்பொழுது மன்றாடும் பொழுது கடவுள் என்னுடைய மனம் திரும்புதலை எதிர்பார்க்கின்றார். இப்ப கடவுள் நான் எவ்வளவு மன்றாடினாலும் இறைவன் என்னுடைய மனம் திரும்புதலுக்காக காத்து கொண்டிருப்பார். நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, உன் வாழ்க்கையை மாற்று, உன் எண்ணங்களை மாற்று, முடிவுகளை மாற்று, அப்பொழுது இதெல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். சோ சில நேரத்திலே நாங்கள் எங்களுடைய தவறுகளை உணராமல் அல்லது அதை தட்டி கழித்து கொண்டு போவோமாக இருந்தால் தொடர்ச்சியாக நாங்கள் சில துன்பங்களுக்குள்ளேயே இருக்கும் என்ற அதுல இருந்து நமக்கு விடுதலை வராமல் போய்விடும். சரி, இதிலே சொல்லிக்கொண்டு வரும் பொழுது ஒன்றையும் நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நான் உதாரணமாக இப்படி வைத்துக்கொள்வோமே, நான் உணவுக்காக செபிக்கிறேன், எனக்கு உணவு வேண்டும், என்னுடைய குடும்பம் வாழ்வதற்கு உணவு வேண்டும். ஆகவே ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை தாரும், எனக்கு ஒரு நல்ல வருமானம் தாரும், என் குடும்பம் வாழ வேண்டும். ஆனா எனக்கு பதில் வரதில்லை.
வேலையே கிடைக்காமலேயே இருக்குது, அல்லது வருமானம் வந்து பத்தாமல் இருக்குது. ஆனா நான் இப்பொழுது செபித்துக் கொண்டே இருக்கிறேன். இதிலே வந்து பாவம் தடையாக இருந்தால் நான் செபிக்கும் பொழுது பதிலும் கிடைக்காது, அதே நேரத்திலே தொடர்ச்சியாக அந்த துன்பமும் நிலைத்திருக்கும். வருமானத்துக்கோ அல்லது எதுவாக இருந்தாலும் அது ஒரு தொடர்ச்சியாக, அது தடையாக வந்து கொண்டே இருக்கும். இதே நேரத்திலே கடவுள் என்னை புடமிடுகிறாரா இருந்தால், என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறாரா இருந்தால், அல்லது வந்து நான் காத்திருக்கும்படி இந்த பீரியட்ல வழி நடத்தி கொண்டிருக்கிறாராக இருந்தால், எனக்கு வந்து என்னுடைய குடும்பத்தை நான் அதாவது என்னுடைய குடும்பத்துக்கு நான் உணவளிப்பதற்கு எனக்கு வருமானம் இல்லாமல் இருந்தாலும், வேலை இல்லாமல் இருந்தாலும், கடவுள் என்ன செய்வார் என்றால், நான் இப்ப வேலைக்கு தானே மன்றாடுறேன் அல்லது வருமானத்துக்கு தானே மன்றாடி கொண்டிருக்கிறேன், ஆனால் இப்ப இந்த பீரியட் வந்து என்னை கடவுள் உருவாக்குறார் என்று வைத்துக் கொள்வோம், அல்லது கடவுள் வந்து காத்திரு என்று சொல்லி கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பீரியட் டைமா இருந்தால், எனக்கு வேலை இல்லாமலும் வருமானம் இல்லாமல் இருந்தாலும் இன்னொருவர் மூலமாக எனக்கு உணவை ஆண்டவர் அனுப்பி கொண்டே இருப்பான். ஆனா எனக்கு நான் கேட்கறது விண்ணப்பம் தான் எனக்கு கிடைக்காம இருக்கு. எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், வருமானம் கிடைக்கணும், அதான் எனக்கு கிடைக்காமல் இருக்கே தவிர, ஆனா குடும்பத்தை கடவுள் விட மாட்டார். அதுக்கு உணவை எங்க ஒரு பக்கத்தால வந்து கொண்டே இருக்கும். ஸோ தட் பீரியட் வந்து எங்களுக்கு வந்து கடவுள் எங்களை காத்திருக்கும்படி செய்கிறார், எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றார், அல்லது எங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த பீரியட்டுக்குள்ளே எங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்து கொண்டிருக்குது, அல்லது வந்து கடன் வேண்டி வருது, அல்லது பிரச்சனை வந்து கொண்டிருக்கு, குழப்பம் வந்து கொண்டிருக்குது என்றால், தென் நாங்க வந்து ஆண்டவரிடத்துல சரணடைவோம், நம்மளுடைய ஆண்டவரிடத்துல கேட்கலாம். எதுவாக இருந்தாலும், இது வந்து நான் ஒரு உதாரணமாக இதை எடுக்கிறேன், அல்லது வந்து உடல் நோயாக இருக்கலாம், அல்லது வேற சூழலாக இருக்கலாம். ஸோ தென் நாங்க வந்து ஆண்டவரிடத்திலே அதை கேட்கவும். என்றால் நாங்கள் ஒரு காத்திருக்க வைத்தால் கடவுள் வந்து அதுக்கான ஒன்றை அவர் செய்து கொண்டே இருப்பார். சரி, ஸோ இவ்வாறு வந்து எங்களுக்கு அந்த செபத்துக்கு பதில் வந்து ஆம் என்று கிடைக்கும், இல்லை என்று வருகிறது, அல்லது காத்திருங்கள் அப்படி என்று வருகிறது. ஆனால் இதுல இந்த முதல் வாசகத்துல நாங்கள் ஒரு விடயம் வாசித்தோம் பாருங்கள். அதாவது வந்து 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயம் வாசித்தோம். அதுல ஒரு முக்கியமான விடயம் அங்கு இருக்கிறது. அதை நாம் பார்க்க போகிறோம். 1 யோவான் 5, 14, 15 நாம் கேட்பது கடவுளுடைய திருவுள்ளத்துக்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். தெரியும். அப்ப எவ்வாறு கடவுளுடைய திருவுள்ளத்தை அறிகிறது? இந்த கீ இது வந்து நமக்கு தெரிய வந்தால் நாங்கள் வந்து எங்களுடைய சுப வாழ்க்கையிலே வெற்றி அடைய முடிகிறது. பட் இட்ஸ் வெரி ஹார்ட், இட்ஸ் நாட் ஈஸி. இது வந்து எங்களுக்கு மட்டுமல்ல, இன்னொருவருக்கு. உதாரணமாக எக்ஸென்ட் ஒரு நபர் எங்களிடத்துல செபிக்க வருகிறார். அவருக்கு சில நேரம் என்ன நடக்கு தெரியாம இருக்குது. ஆனால் இறை ஊழியர் வழியாக அவருக்கு அதை ஆண்டவர் சில நேரம் வெளிப்படுத்தலாம். நீர் இந்த ஒரு விடயத்தை செய்யும், அல்லது இந்த ஒரு விடயத்துக்காக நீர் செபிக்க வேண்டும், இந்த பிரச்சனை இப்படித்தான் நீர் தீர்க்க வேண்டும். அப்ப அவருக்கு வந்து கடவுளுடைய திட்டம் அங்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது. அதற்கு அவர்கள் கீழ்ப்படியும் பொழுது அங்கு வந்து பிரச்சனை சரியாகிறது. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடயம் பெறும் பொழுது கடவுளுடைய திட்டம் இதை எவ்வாறு அறிவது? கடவுளுடைய திட்டத்தை அறிவது என்பது சாதாரண விடயம் அல்ல. அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவையா இருக்கிறது. 2வது, கடவுளுடைய திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்பது எங்களுக்கு இருக்கின்ற பெரிய சவால். என்றால் கடவுள் கொண்டு வர திட்டம் எப்பயுமே மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். நாம் வந்து நினைக்கிற மாதிரி கடவுளுடைய திட்டமே இருக்காது. அப்ப எங்களால் கடைசி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் வந்து அதுல நிறைய போராடி கொண்டே இருப்போம். சரியோ? ஏண்டா நாம் வந்து சிவப்பா இருக்கணும்னு விரும்பும், கடவுள் கருப்பா கொண்டு வருவார். இது என்னடா இது, கருப்பையே எனக்கு கண்ணிலேயே காட்டக்கூடாத கருப்பு வந்து கொண்டிருக்குதே என்றா கடவுள் சொல்றார் உனக்கு கருப்பு தான். அப்ப அந்த கருப்பை எப்படி ஏற்றுக்கொள்வது? ஆனா கருப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கு கடவுளுடைய பூரணம் வெளிப்படும். ஆனால் நாங்கள் நினைக்கிறது போல வந்து மனித சக்திக்குள் இருந்து கொண்டு கடவுளுடைய திட்டத்தை நாம் அறிவதோ ஏற்றுக்கொள்வதோ மிக மிக கடினமான ஒன்றாக இருக்கும். ஸோ அதனால என்னுடைய அனுபவத்தில இருந்து அதை சொல்லிடுறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கடவுளுடைய திருவுள்ளத்தை எப்படி அறிவது? அப்ப எங்களுடைய செபம் எவ்வாறு கடவுளுடைய திருவுள்ளத்துக்கு ஏற்றதாக மாற்றம் அடையலாம் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், ஸோ நம்பர் 1 முக்கியமான ஒன்று பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் முதலாவது
எங்களுடைய வாழ்க்கையை இறை வார்த்தைக்குள் கொண்டு வர வேண்டும். இறை வார்த்தையில் வாழ்வதற்காக நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு ஒவ்வொரு விடயத்தையும் இறை வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் வாழவும் செபிக்கவும் நாம் ஆரம்பிக்க வேண்டும். இறை வார்த்தையின் அடிப்படையிலே, தெரியும், இறை வார்த்தையில் வாழவும் இறை வார்த்தையின் அடிப்படையிலே நாம் செபிக்கவும் ஆரம்பிப்போமாக இருந்தால் அந்த விண்ணப்பங்கள் கடவுளுடைய திருவுளத்துக்கு ஏற்ற விண்ணப்பங்களாக மாற்றப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால்தான் அந்த திருவுளத்துக்குள் நாம் வருவது, அந்த திருவுளத்துக்குள் வந்து நாம் செபிப்பது என்பது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வெற்றி. உதாரணமாக சாலமோனை பற்றி அறிந்திருக்கிறோம். சாலமோனிடத்தில் ஆண்டவர் கேட்பார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லு, நான் உனக்கு கொடுக்கிறேன். அப்ப சாலமோன் என்ன கேட்பார் என்றால், உம்முடைய மக்களை நான் வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்பார். அப்ப சாலமோன் வந்து ஒரு அரசர். அந்த நாட்களிலே பொதுவாக அரசர்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பது, ஒரு நாட்டை அவர்கள் மக்களை வழி நடத்த என்றால் அவர்கள் முதலாவது எதிர்பார்ப்பது இராணுவ பலம், சரியோ, இரண்டாவது பொருளாதார பலம். இந்த ரெண்டு தான் அவர்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பார்கள். 6 இடத்திலே கேட்டாலும் அதான் முதலிலே சொல்லுவார்கள். என்றால் எதிராளிகள் வந்து தங்களுடைய நாட்டை சூறையாடாதபடி இராணுவ பலம் இருக்க வேண்டும், பொருளாதார பலம் இருக்க வேண்டும். ஆனால் சாலமோன் கேட்பார், எனக்கு உம்முடைய ஞானத்தை தாரும். அப்ப திருமறை என்ன சொல்றது? கடவுள் சொல்றார், நீ கேட்பது எனக்கு உகந்ததாக இருப்பதனாலே உன்னை விட இந்த உலகத்திலே சிறந்த ஞானம் உள்ளவன் ஒருவனும் இருக்க போகிறதில்லை. அதோடு இணைத்து ஆண்டவர் செல்வத்தையும் கொடுத்தார். இந்த உலகத்திலே உன்னை விட செல்வந்தர் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று செல்வத்தையும் இறைவன் கொடுத்தார் என்று பார்க்கணும். அப்ப நாம் கேட்கிற ஒரு விண்ணப்பத்தில் இருந்துதான் நாங்கள் பெற்றுக்கொள்ற ஆசீர்வாதம் இருக்குது. அப்ப சாலமோன் வந்து அந்த ஞானத்தை கேட்டதுனாலே கடவுள் வந்து அவருக்கு நிறைவான ஞானத்தையும் கொடுத்து செல்வத்தையும் அள்ளி கொடுத்தார். அதுபோல நாங்கள் ஒரு விண்ணப்பத்துக்காக மன்றாடும் பொழுது எப்படி நாங்கள் மன்றாடுகிறோம் என்பதை பொறுத்து இருக்குது. அதிலேதான் கடவுள் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகின்றார். உதாரணமாக ஒருவர் வாகனத்துக்காக செபிக்கிறார். எங்களுடைய சுப கூட்டத்துக்கு வருகிற ஒருவர் வந்து வாகனத்துக்காக செபிக்கிறார். அப்போ அவர் எவ்வாறு செபிக்கலாம்? அப்ப எனக்கு ஒரு வேலைக்கு வாகனம் வேண்டும், குடும்பத்துக்கு நல்ல ஒரு வாகனம் வேண்டும், நல்ல ஒரு சீப்பான முறையில் எனக்கு ஒரு வாகனம் கிடைக்க வேண்டும். ஸோ இதெல்லாமே சரியான விண்ணப்பம் தான், ஒரு பிழையுமே இல்லை. ஆனால் அதே நபர் வந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு வாகனத்தை தாரும், நான் அந்த வாகனத்திலே ஏழியாக உம்முடைய வழிபாட்டுக்கு வந்து உம்முடைய ஊழியத்தை செய்வேன், இந்த வாகனத்தை உம்முடைய ஊழியத்துக்காக பயன்படுத்துவேன், இந்த வாகனத்தின் வழியாக இன்னும் பலரை நான் உம்மிடத்திலே கொண்டு வருவேன். அந்த ஒரு விண்ணப்பத்தை முன்வைப்பாராக இருந்தால் இறைவன் என்ன செய்கிறார் பாருங்கள், அவருக்கு அந்த வாகனத்தை கொடுப்பது மட்டுமல்ல, அது அவர் வழியாக அவருடைய குடும்பத்துக்கு வேண்டிய, என்றால் அவர் வந்து இறைவனோடு இருக்கிறதை முன் வைக்கிறார் பாருங்கள். அதுதான், ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டை கொடு, இந்த வீட்டை நான் உம்முடைய ஊழிய ஸ்தலமாகவே பயன்படுத்துவேன், இந்த வீட்டிலே நான் வந்து செபிப்பேன், இந்த வீட்டிலே நான் ஊழியத்தை செய்வேன், மக்களை அழைத்து செபிப்பேன், இந்த வீடை உமக்காக நான் பயன்படுத்துவேன். எனக்கு ஒரு வருமானத்தை கொடும் ஆண்டவரே, இந்த வருமானத்திலே முதல் பகுதியை நான் உமக்கு கொடுப்பேன், இதன் வழியாக நான் உம்முடைய ஊழியத்தை கட்டி எழுப்புவேன். எவ்வாறு நாங்கள் வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்களே நுழையலாம் என்றால், எல்லாவற்றிலும் கடவுளை மாற்றிப்படுத்துவதையும் இறைவனை உயர்த்து இறை அரசை கட்டுவதையும் நாங்கள் முதல் இடத்துக்கு கொண்டு வர ஆரம்பிப்பது மிக முக்கியம். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய விண்ணப்பம் கடவுளுக்கு ஏற்ற விண்ணப்பங்களாக அமைய ஆரம்பிக்க, அங்கு கடவுள் வந்து எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். அப்போ ஒரு இறை வார்த்தையை வாசிப்பது, அதற்கு பின்பு அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் வந்து செபிப்பது. ஸோ இவ்வாறு அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப நாங்கள் வந்து மன்றாடுவது. உதாரணமாக அன்னை மரியாளுக்கு என்ன சொல்லப்படும்? அருள்மிக பெற்றவரே வாழ்க, கடவுளுடைய அருளை நீர் பெற்றுள்ளீர், நீர் உம்முடைய கர்ப்பத்திலே கருத்தாங்கி இயேசுவை பெறுவீர். சரியோ, இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன வேண்டும்? ஒன்றும் வேண்டாம். சரி, இது வந்து அன்னை மரியாளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. எப்படி ஒரு கணவர் இல்லாம கர்ப்பம் தரிச்சா அன்றைக்கு அந்த சூழலை எப்படி? இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய திட்டம் சில நேரம் வரும். யாரும் எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, அவமானத்துக்குரிய ஒரு மாதிரி, கல்லெறியப்பட வேண்டிய மாதிரி, துன்பத்துக்குரிய மாதிரி தான் நமக்கு அநேகமான கடவுளுடைய சித்தமே வரும்.
அந்த நேரத்துல இந்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று எப்போ ஒப்பு கொடுக்கிறோமோ, திருமறையில் என்ன பார்க்கிறோம் பாருங்கள், தலைமுறை தலைமுறையாய் உன்னை பேருடையாள் என்று போற்றுவாள் தானே சொல்லப்பட்டது. அது இன்றைக்கு வரையும் நடக்குதா நடக்கலையா? நடக்குது. ஆனால் மனித கண்ணோட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? கடைசி வந்தாலும் முடியாது. நோ, அது முடியவே முடியாது. அதை ஏற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும். அதுக்கு அர்ப்பணிப்பதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும். அங்கே முதல்ல எங்களுக்கு வேதனை தான் முன்னுக்கு தெரியும். ஆனா அந்த வேதனைக்கு பின்னுக்கு தான் கடவுள் நம்ம கொடுக்கின்ற ஆசீர்வாதமே இருக்கும். அப்ப கடவுளுடைய திருவுள்ளத்துக்குள் நாம் வருவது என்பது, அதற்குள் வந்து செபிப்பது என்பது, நாங்கள் எங்களை பண்படுத்துவது, பக்குவப்படுத்துவது, செபிக்க பழகுவது, இறைவார்த்தை வாசிப்பது, நம்முடைய குடும்பத்திலே ஒவ்வொரு திட்டத்தையும் கடவுளுடைய வார்த்தைக்குள் கொண்டு வருவதற்காக நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். எதுவாக இருந்தாலும் அந்த கடவுளுடைய திட்டத்துக்குள் நாம் கொண்டு வர பாடுபட வேண்டும். அம்மா அப்பாவா இருக்கிற பெரியவர்களா இருக்கிறவர்கள் எல்லாருமே. சோ அங்க வந்து கடவுளுடைய திட்டம் வந்து ஆசீர்வாதமாக வெளிப்படும். தேங்க்யூ லார்ட். இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்திலே இன்றைய பகிர்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் எங்களுடைய விண்ணப்பம் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கின்றீர். ஆம் என்றும் இல்லை என்றும் காத்திருங்கள் என்றும் நீர் பதில் சொல்லுகின்றீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இல்லை என்று பதில் சொல்லும் பொழுது அது எங்களுக்கு பாதுகாப்புக்காக நீர் சொல்லுகிறீர், அல்லது நாங்கள் சில காலம் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்வதற்காக நீர் அதை சொல்லுகின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்களுமாய் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நீர் எங்களுக்கு எப்பொழுதும் வானத்தை போல உயர்ந்த நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றீரே, அதை வாக்களித்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இதோ இந்த நேரத்திலும் இதில் இணைந்திருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக, தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்காக, தங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்காக, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக எதற்கெல்லாம் இவர்கள் மன்றாடுகிறார்களோ, ஆண்டவர் தாமே அதற்கான பதிலை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை, இவர்கள் காத்திருக்க வேண்டிய காலமாக இருந்தால் காத்திருப்பதற்கான வல்லமையை, பொறுமையை, விசுவாசத்தை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை, அதற்கான வெளிப்பாடுகளை நீர் கொடுத்து வழி நடத்தும். எந்த ஒரு விடயம் இவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீர் நினைக்கிறீரோ, அந்த விடயத்தை இவர்கள் அறிந்து கொள்வதற்கு நீர் உதவி செய்தரல. எந்த விடயத்துக்காக உம்மிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கின்றார்களோ, அதற்கான பதிலை நிறைவாக பெற்று வாழ உம்முடைய அருக்கரம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே இவருடைய வீட்டிலே, இவருடைய குடும்பத்திலே என்ன தேவை இருக்கிறதோ ஆண்டவர் நாமே அதை சந்தியும். ஆண்டவரே, உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கட்டும். உங்களுடைய உள்ளத்திலே இப்பொழுது எப்படிப்பட்ட பாரம், வேதனை நிறைந்திருந்தாலும் அதை நீர் சுமந்து இவர்களுக்கு விடுதலை தாரும். ஆண்டவரை, யார் யார் பொருளாதார கஷ்டத்திலே அல்லது குடும்ப இக்கட்டுகளில் இருக்கிறார்களோ அதிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும். யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறார்களோ, ஆண்டவர் இந்த விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்து அதுக்கு வேண்டியதை செய்வதற்கான பலனை கொடுத்தரலும். இதோ இந்த நேரத்தில் அன்பின் ஆண்டவர், எங்களுடைய புதுவாழ்வு குடும்பத்துக்காகவும் நாங்கள் செபிக்கின்றோம். எங்கள் புதுவாழ்வு குடும்பத்தை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் புதுவாழ்வு குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் உம்முடைய தூய ஆவியின் வல்லமைக்குள் வழி நடத்தப்படவும், இறை வார்த்தையில உம்முடைய தங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பவும் நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய புதுவாழ்வு குடும்பத்தில் யாருக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அதை நீர் சந்தித்தரணும். ஒவ்வொரு வாரம் உம்முடைய அபிஷேகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை அளவில்லாமல் எங்கள் ஆலயத்திலே ஊற்றி எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே மன்றாடி நீர் தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.